நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தருமபுரி அருகே கடந்த ஆண்டு காணாமல் போன இளைஞரை சொந்த சித்தியின் மகனை சுத்தியலால் அடித்துக் கொண்டு ஆற்றில் புதைத்துவிட்டு அமைதியாக இருந்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. பொக்லைன் இயந்திரம் கொண்டு குழி தோண்டி பார்த்தும் புதைக்கப்பட்ட இடத்தில் சடலம் இல்லாத நிலையில் சடலம் என்ன ஆனது, கொலையாளி கைது செய்யப்பட்டது எப்படி என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் புதுப்பட்டியைச் சேர்ந்தவர் சேகர். இவரது 35 வயதான மகன் சிலம்பரசன் பாப்பிரெட்டிப்பட்டி தனியார் கிழங்கு மில்லில் பணிபுரிந்து வந்தார். MSc B.Ed பட்டதாரியான இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் காணாமல் போனதால் அவரது தாய் கந்தாயி பள்ளிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணையில் இறங்கினர் போலீசார். ஆனாலும் சிலம்பரசன் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனிடையே தனது மகனை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்திற்கு நடையாய் நடந்துள்ளார் கந்தாயி. இந்த நிலையில் உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் உள்ளதா? சிலம்பரசனுக்கு யாருடனும் முன்விரோதம் உள்ளதா? சிலம்பரசன் யாரோடும் சண்டை போட்டுள்ளாரா என போலீசார் கேட்டுள்ளனர். அதற்கு யாருடனும் முன்விரோதமெல்லாம் இல்லை. ஆனால் தனது தங்கை கற்பகத்தின் மகன் சங்கருடன் சொத்து பிரச்சனை காரணமாக அடிக்கடி வாய் தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் அவ்வப்போது அடித்துக் கொள்வார்கள், பின்னர் சண்டையை மறந்து கூடிக்கொள்வார்கள் என்பதால் அவர் மீது எந்த சந்தேகமும் இல்லை என யதார்த்தமாக கூறியுள்ளார் கந்தாயி. இதையடுத்து சங்கரிடமிருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமா என்ற எண்ணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி உள்ளனர். அப்போது தனது அண்ணனை தேடி கண்டுபிடித்து தருமாறு கண்ணீர் வடித்துள்ளார் சங்கர். அது நீலி கண்ணீர் என்பதை தெரிந்து கொண்ட போலீசார் சங்கரிடம் தங்கள் பாணியில் விசாரித்துள்ளனர். அப்போதுதான் பல உண்மைகளை உடைத்துள்ளார் சங்கர். சிலம்பரசனின் தாயும் சங்கரின் தாயும் அக்கா தங்கை என்பதால் அவர்களின் சொத்து பிரிக்கப்படாமல் உள்ள நிலையில் அந்த சொத்து தொடர்பாக சிலம்பரசனுக்கும் சங்கருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. முதல் நாள் சண்டை போடும் சகோதரர்கள் அதற்கு அடுத்த நாள் எதுவுமே நடக்காதது போல பேசிக் கொள்வது வழக்கம். அப்படிதான் சம்பவத்தன்று இருவருக்கும் சண்டை வந்திருக்கிறது. வீட்டின் பின்புறம் உள்ள வாணியாறு பகுதியில் இரவில் இருவரும் மது குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சொத்து தொடர்பாக இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. தான் மறைத்து வைத்திருந்த சுத்தியலால் சிலம்பரசனின் தலையில் அடித்துள்ளார். அதில் அதிக ரத்தம் வெளியேறி அங்கேயே உயிரிழந்த சிலம்பரசனை ஆற்று மணலில் கையால் குழி தோண்டி புதைத்துள்ளார் சங்கர். இப்படி நடந்த அத்தனை உண்மைகளையும் சங்கர் கூறியுள்ள நிலையில் சிலம்பரசனை புதைத்த இடத்திற்கு சங்கரை அழைத்து சென்று இடத்தை அடையாளம் காட்டுமாறு போலீசார் கூறியுள்ளனர். வருவாய்த்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் குழுவினர் முன்னிலையில் பொக்லைன் மூலம் குழி தோண்டியும் குறிப்பிட்ட அந்த இடத்தில் ஒரு எலும்புக்கூடு கூட இல்லை. ஆழமாக குழி தோண்டாமல் கையால் மேலோட்டமாக குழி தோண்டி புதைக்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையில் சடலம் அடித்துச் செல்லப்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சங்கரை கைது செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் வெற்றிவேல். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.